வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ள போகலாம். டே 17. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் இன் டிக்ஷனரி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்து டிக்ஷனரி வேல்யூ ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு டிக்ஷனரிக்குள்ளே வந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதில் எப்படி வந்து டிக்ஷனரி வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்து எது டூப்ளிகேட்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை பண்ண போகிறோம். ஏன்னா அது எல்லாமே வந்து கீ வேல்யூ பேராக தான் இருக்கும். ஸோ கீ ஒன்று இருக்கும், வேல்யூ ஒன்று இருக்கும். அந்த வேல்யூ வந்து எது டூப்ளிகேட்டாக இருக்கோ அதான் நம்ம பார்த்து தான் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸாம்பிளுக்கே கொடுத்துருப்பேன். ஸோ டெக் இஸ் சித்தர் யூடியூப் சேனல் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இஸ்ஸை ரிமூவ் பண்ணோம். நான் அப்படியே போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த இஸ்ஸை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம், சரிங்களா. அது எப்படி வந்து நம்ம பண்ண போகிறோம், எப்படி இந்த டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த இஸ் வந்து 20 வந்து தேவையில்லாத இருக்குல்ல, ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். அதை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து டிக்ஷனரி க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டீன்ற ஒரு வேரியபிள் டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எப்படி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டிக்ஷனரி வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து இப்போ டிக்ஷனரின்றது வந்து டிக்குள்ளே இருக்குது. டிக்குள்ளே டிக்ஷனரி டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், டிக்ஷனரி இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸாக எடுக்கப்படுறோம். ஸோ ஃபார் ஸோ வந்து எடுக்கிறது வந்து எலமெண்ட், சரிங்களா. இல்லை கீன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் கீ இன் டிலேருந்து ஒவ்வொரு கீ எடுக்க போகிறேன். கீன்று எதை மீட் பண்ணுறேன்னா அந்த டெக் இஸ் சித்தர் யூடியூப் சேனல் இது எல்லாமே வந்து கீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 20, 10, 12, 15 எல்லாமே வேல்யூ. இந்த வேல்யூஸ் தான் டூப்ளிகேட்டாக நம்ம கண்டுபிடிச்சி டூப்ளிகேட்டான வேல்யூ ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த கீ ரிமூவ் பண்ண போது வேல்யூ ரிமூவ் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ என்ன பண்ண போனால் ஒவ்வொரு கீயும் கிடச்சிச்சு. ஸோ கீ அதை நான் வந்து ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். எது பிரிண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கே பார்ப்பீங்க, ஓகேங்களா. ஸோ நான் கீயை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ண உடனே அதோடய வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு காமிக்கும். நம்ம டெக் அந்த மாதிரிலாம் வந்து சித்தன்றதை காமிக்குது. இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணால் நான் ஒரு டெம்பரரி வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து யூனிக்கானது மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. இதில் வந்து யூனிக்கான டெம்பரரியில் வந்து என்ன இருக்குன்னா யூனிக்கானது மட்டும்தான் இருக்கும். இஃப் டி ஆஃப் கீ அந்த கீ டியில் இருக்கிற கீ வேல்யூ பண்ணோன்னா அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் கிடைக்கும். நம்ம 20 கிடைக்கும். அந்த 20 இன் நாட் இன்னா அது இல்லாமல் இருந்துச்சுன்னா, டெம்புக்குள்ளே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா, என்ன பண்ணணும்னா டெம்ப் டாட் அப் அண்ட் ஆஃப் அந்த டி ஆஃப் கீ வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ வந்து நமக்கு இதில் போடுறோம், ஓகேங்களா. ஸோ இது கூட வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வருதோ அதை மட்டும் தனியாக வந்து ஆன்சர்ன்ற ஒரு வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன், ஆன்சர்ன்ற ஒரு டிக்ஷனரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ என்னென்னா ஆன்சர் அப்படின்றது ஒரு டிக்ஷனரி. அதில் இருக்கிற கீன்றது எதுவாக இருக்குன்னா இந்த கீயும் ஈக்குவல் டு டீட் ஆஃப் கீ, ஓகேங்களா. அது ரெண்டுத்தோட கீயுமே ஒரே மாதிரி இருக்கும். வேல்யூஸ் வந்து டி ஆஃப் கீயில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து நம்ம வந்து ஆன்சர் கீன்ற கீயை புதுசாக க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம அப்பன் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தேவையில்லாதெல்லாம் வந்து இப்போ ஆக்சுவலாக அது ரிமூவ் ஆகிடும். டெம்பரரி இருந்துச்சுன்னா இது இன்சர்ட்டே ஆகாது இந்த ஆன்சர்ன்ற கீக்குள்ளே. இப்போ நான் ஆன்சரை மட்டும் பண்ணால் போதும், நமக்கு வந்து இப்போ பிரிண்ட் ஆகும். ஸோ அதில் வந்து இஸ் ரிமூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ டெக் சித்தர் யூடியூப் சேனல் அப்படின்றது. ஸோ இது ரேண்டமான வேல்யூஸ் தான், 20, 10, அதாவது வந்து ரேண்டமான வேல்யூ தான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு டிக்ஷனரி வாங்கணும். டிக்ஷனரிக்குள்ளேருந்து ஒவ்வொரு கீயை எடுத்துகிட்டு அந்த கீ வேல்யூவில் இருக்கிற ஒவ்வொரு கீ ஆக்சுவலாக டிக்ஷனரியிலேருந்து கீ வேல்யூ பேர் இருக்கும். ஸோ அந்த கீயை வந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அந்த கீயில் இருக்கிற வேல்யூ வந்து ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டெம்பரரியான வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும். இல்லாத மட்டும் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா அப்படியே வந்து போய்டும். ஸோ அதை வந்து நம்ம அப்பண்டே பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து யூனிக்காக இருக்குது அதை மட்டும் அந்த ஆன்சர்ன்ற கீவேர்டில் வந்து அந்த டிக்ஷனரி அப்பன் பண்ணிட்டு அதை மட்டும் நம்ம ஷோ பண்ணால் போதும். இல்லை நம்ம டெலீட்டும் பண்ணிக்கலாம், அது பண்ணாலும் ஸோ அதனால் வந்து நான் வந்து அப்பன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், சரிங்களா. இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.